அமெரிக்காவோட பெரிய கான்ட்ரவர்சில நைக்கி ஒரு ஆட் கேம்பெயினை லான்ச் பண்றாங்க. இதனால நைக்கியோட ஷூஸ் எல்லாம் மக்கள் எரிச்சாலும் நைக்கி எப்பவுமே பார்க்காத அளவுக்கு பெருசா லாபம் பார்க்கறாங்க. வெல்கம் டு தி டே 2 ஆஃப் பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சேலஞ்ச். 2016 அமெரிக்காவுல போலீசால ஒரு கருப்பினத்தவர் இறக்குறாரு. இதை எதிர்த்து நிறைய போராட்டம் நடக்குது. பிளாக் பீப்புள்ஸ்க்கு ஆதரவா தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக NFL பிளேயரான கோலின் கேப்பர்னிக் யுஎஸ்ஏவோட நேஷனல் ஆனத்தம் அப்ப நீல் டவுன் பண்றாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அடுத்து இவரோட செயல் சொந்த நாட்டை எதிர்க்கிறதுக்கு சமம்னு எந்த ஒரு கிளப்புமே இவர டீம்ல எடுக்கல. 2018 நைக்கி கோலின் கேப்பர்னிக்க ட்ரீம் கிரேசி கமர்ஷியல்னு ஒரு ஆட்ல நடிக்க வைக்கிறாங்க. அந்த ஆட பிலீவ் இன் சம்திங் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் சாக்ரிஃபைசிங் எவ்ரிதிங் அப்படின்ற டேக்லைனோட பிளாக் பீப்புள்ஸ்க்கு ஆதரவான விஷுவல்ஸோட ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஆட பார்த்துட்டு டொனால்ட் ட்ரம்பே நைக்கிக்கு எதிராக ட்வீட் போடுறாரு. கோலின் கேப்பர்னிக்கை எதிர்க்கிறவங்க நைக்கிய கேப்பர்னிக்கோட பார்த்த உடனே பாய்காட் நைக்கின்னு ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இதன் மூலமா வீடியோக்கு வைரலிட்டி கிடைச்சதும் நிறைய பேர் நைக்கியோட ஷூஸ் எல்லாம் எரிக்கிறாங்க. அதே வீடியோவை கருப்பினத்தவர்களுக்கு ஆதரவா தங்களோட வெளிப்பாடா பார்த்த மக்கள் நைக்கி பிராண்டுக்கு ஃபேனா மாறுறாங்க. நைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் கம்பெனி அப்படின்றதையும் தாண்டி சமூகத்தோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற ஒரு பிராண்டா மக்கள் முன்னாடி நின்னாங்க. இத சைமன் சினேக் சூப்பரா சொல்லியிருப்பாரு. People don't buy what you sell it, they buy why you sell it.